நாம இன்னைக்கு கேரட் வறுவல் தான் பண்ண போறோம். வறுவல் பண்றதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு தூள் தேங்காவ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 வரமிளகா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு தனியா எடுத்து வச்சிடலாம். அடுப்புல கடாய வச்சு எண்ணெய் ஊத்தி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்த பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்த வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 2 கேரட்ட கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு, மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கேரட்ட நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமா கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான கேரட் வறுவல் ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதா. இந்த கேரட் வறுவலை சாம்பார், ரசம், காரக்குழம்பு கூட சைடிஷா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.